வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம திருவுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா 9 ஜோடிகளுக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். எங்க குடும்ப பாரம்பரியமா இந்த வைரவேல் முன்னாடி வச்சுதான் கல்யாணத்தை நடத்துவோம் அப்படின்னு அந்த இடத்துல வைரவேலை எடுத்துட்டு வர மகாவா அனுப்புறாங்க. ஆனா உள்ளங்க இருக்க வைரவேலை நம்ம கவிதா ஆட்டை போட்டு வச்சுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா வெளுத்து எடுக்கிறாங்க. அம்பிகமா நீதான் கவிதா இந்த வைரவேலை திருடி இருக்கணும், அங்க கொண்டு கரெக்டா கொடுத்துரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என்னையே சந்தேகப்படியா, ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு வேலைக்காரியா இருந்து நீனும் இந்த வீட்டுக்கு வந்தவா தானே அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க அம்பிகாவை நம்ம கவிதா. இந்த பாரு, நீ தான் அந்த வைரவேலை எடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியும், எப்படி நீ பாத்தியா அப்படின்னு அந்த இடத்துல கவிதா சண்டைக்கு வர நேரம், என்ன பாக்குது நீ அந்த வைரவேலை இங்க வச்சேன்னு எனக்கு தெரியும், இந்த வீரக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம அம்பிகமா கெடுபிடி போடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா, நானும் பார்த்தேன் அத்தை, நீங்க தான் அந்த வைரவேலை திருடுனது அப்படின்னு அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம திருவம் போட்டு காட்டுறாங்க. இத்தனை கண்கள் நம்மளை பார்த்துருக்கா அப்படின்னு கவிதா அரண்டு போய் அந்த வைரவேலை வைக்கிறாங்க. என்ன பாருங்க, மகா மேல பழி போடுறதுக்காக அந்த வைரவேலை ஒழிச்சு வச்சிங்கன்னு எனக்கு தெரியும், இதோட இதை நிப்பாட்டிருங்க உங்க ஆட்டத்தை அப்படின்னு ஒரு எண்டு கார்டு போடுறாங்க நம்ம திரு. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாட்டு திருவுக்கும் திவ்யாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னா ஒரு பரிகார பூஜை இருக்கு. 9 ஜோடிகளுக்கு கல்யாணத்தை நல்லபடியா பண்ணி வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி அதே பண்ணலாம், ஒப்பு கூட மாற்ற நிகழ்ச்சியில் கூட எல்லாம் குழப்பமாக தான் முடிஞ்சு இந்த தடவை இந்த பரிகார பூஜையிலையாவது இந்த பெண்களுக்கு 9 ஜோடிகளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல ரெடி ஆகிறாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு எல்லாமே தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த வைரவேலை தூக்கிட்டு வர மகாவை அனுப்புகிறாங்க. உள்ளுக்கு அழகா வைரவேலை தூக்கிட்டு மகா வரதாட்டு எல்லாருமே அந்த பெட்டியை தொட்டு கும்பிடுறாங்க. அதை திறந்து பார்த்தா பயங்கர ஷாக்கு. அதுக்குள்ள வைரவேலை இல்லை. என்ன ஒரு ஆச்சரியம், இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் திவ்யாவுக்கும் திருவுக்கோனி நம்ம இந்த வைரவேல வச்சு இந்த பரிகார பூஜையை ஆரம்பிக்கிறான்னு பார்த்தா இப்படி 9 பெண்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தா இப்படியெல்லாம் இருக்குது. இப்போ வைரவேலை காணலை. நம்ம பாரம்பரியமாக இந்த கல்யாணம் எல்லாமே இந்த வைரவேல் முன்னாடி தானே நடக்கணும், இப்போ என்ன பண்ண அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைஸாட்டு நம்ம கவிதாவை அம்பிகா பார்க்குறாங்க. பக்குன்னு இருக்காங்க. எல்லாம் இந்த வேலைக்காரி திருடி இருக்கணும் அப்படின்னு நம்ம கவிதா ஆட்டத்தை காட்டுறாங்கன்னு சொல்லலாம். என்ன இந்த மகாட்ட தானே அந்த வைரவேலை வீட்டுக்காரங்கள்ட்ட நம்பிக்கை இல்லாமல் தூக்கி கொடுத்தீங்க, அப்படி இருக்க நேரம் இந்த வேலைக்காரி மகா தான் தூக்கிட்டு போயிருப்பா. அவளுக்கு இவ்வளோ பெரிய பொருளை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது, அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரி, அப்போ இவளுக்கு வேலை ஆசை வராமல் இருக்குமா என்ன அப்படின்னு அந்த இடத்துல கவிதா வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம அம்பிகா தனியாக கவிதாவை கூட்டுறாங்க. எந்த பாரு, நீ மகா மேலே பழியை உருட்டி தள்ளிட்டு போயிடலான்னு நினைக்காத, நீ தான் எடுத்தது அப்படி சொன்னார, ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்ணுறா, நீயும் ஒரு வேலைக்காரியா வந்தவ தானே அப்படின்னு கவிதா அம்பிகாவை கேட்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா அனாவசியமா பேச்சை மாத்தாத, ஒழுங்கு மரியாதையா சொல்லுறேன், நீ தான் அந்த வைரவேலை எடுத்தது, அதில் கொண்டு வச்சிரு அப்படின்னு சொல்ல நேரம், என்ன நீ இப்படி அடாவடி பண்ணா இந்த வீட்டு மகானா, இந்த வீட்டோட பொண்ணு, அப்படி இருக்க நேரம் நான் இப்படி ஒரு அசிங்கமான வேலையை செய்யணும்னு தேவையில்லை, வேலைக்காரி அவ தான் பாவம், அவ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, நீ வைரவேலை இந்த வீரோக்குள்ள தூக்கி வச்சுதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரோ, சபா சட்டை நீங்கள் இவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா இருப்பியன்னு தெரியல, ஆனால் இந்த பாருங்க இந்த மகா விஷயத்தில் ஏன் இப்படி மட்டமாக மோசமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு திரு கேட்குறாங்க. நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நைஸாக நீங்கள் வைரவேலை இங்கே மகா இங்கே பூஜையில் இருக்க நேரம் நீங்கள் உள்ளுக்கு எதுக்காக தான் இப்போ போறீங்க அப்படின்னு நான் கவனிச்சேன். நீங்கள் அந்த வைரவேலை ஆட்டையை போட்டதை வீடியோ ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருந்தேன். இப்படியெல்லாம் வந்தால் இதை போட்டு காட்டணும்னு நினச்சேன். இப்போ நல்லாவே இது யூஸ் ஆகிட்டு என்ன பாருங்கள் அப்படின்னு காட்டுறாங்க. மொத்தத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டி உங்களை அவமானப்படுத்த வேண்டியது வரும். ஒழுங்கு அந்த வைரவேலை கொண்டு வைங்க அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம மகா பரவாயில்ல, என் அம்பிகாமா திரு இவங்களால நான் தப்பிச்சேன். இந்த கவிதா எப்போ என் மேலே தலையில் பழியை உருட்டி தள்ளி என்னை வீட்டை விட்டு
துரத்தலாம் அப்படின்னு வந்து காவல் இருக்கா. அதே நேரத்தில் இந்த காஞ்சனா என்னை வீட்டை விட்டு போக வைக்கிறதுக்காக அமெரிக்காவுக்கு உள்ள டிக்கெட்டு எடுத்து தந்துட்டு போயிரு அப்படின்னு வந்து விரட்ட நிற்காங்க. ஒட்டு மொத்தத்தில் இந்த கல்யாணம் திருவுக்கும் நம்ம திவ்யாக்காவுக்கும் நல்லபடியாக நடக்கணும்னு நான் கூட விரும்ப தான் செய்கிறேன். அவங்க ஆசைப்பட்ட பொண்ணை அவர் அங்கே அடையணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஆளாளுக்கு என்னையே இந்த வீட்டில் விரட்டி விடுறதுல குறியாக இருக்காங்களே அப்படின்னு வந்து நம்ம மகா வந்து இந்த சைடு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா 9 ஜோடிகளுக்கும் கவிதா வந்து அந்த வைரவேல் அங்கே தான் இருந்து இது யாரோ வந்து மாற்றி வச்சுருக்காங்க, அப்படி இங்கே இருந்ததை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து ரிட்டன் கொண்டு எல்லாத்துக்கும் முன்னாடியே வைரவேலை கொடுக்குறாங்க. நம்ம திருவை பார்க்குறாங்க. எப்படி எல்லாமோ நான் ஒழிச்சு வச்சுருந்தையும் இவனை கண்டுபிடிச்சி வீடியோ எல்லாம் எடுத்து வந்து நிரூபித்து என் கையாலேயே மறுபடியும் வைரவேலை வைக்க வச்சுட்டானுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாக்காவே நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா 9 பெண்களும் அந்த வைரவேலை தொட்டு அவங்க கணவர் வந்து தாரி கட்டுறாங்க. அந்த 9 பெண்கள் ஜோடிகளுக்கு உள்ள திருமணம் நல்லபடியாக முடிஞ்சுது. அடுத்தது திவ்யா கல்யாணம் சீக்கிரமாக இதே மாதிரி முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தாத்தா பாட்டியும் வந்து சந்தோஷம்.